ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2026ல ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரி ஹாரர் படமா ரிலீஸ் ஆன ரிட்டர்ன் டு சைலண்ட் ஹில் அப்படிங்கிற படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அட 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 என்ன மாதிரி சம்பவத்தை பண்ணிருக்கானுங்க. ஆக்சுவலா 2006ல இதே கான்செப்ட்ல ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. சும்மா கண்ணுல மரண பயத்தை காட்டியிருப்பானுங்க. கண்டிப்பா அந்த படத்தை நீங்க எந்த அளவுக்கு கொண்டாடினீங்களோ அதே அளவுக்கு இந்த படத்தையும் உங்களால கொண்டாட முடியும். பட் இருந்தாலும் எவ்வளவுதான் நீங்க இந்த படத்தை பார்த்தாலும் சரி, கதை உங்களுக்கு தெளிவா புரியாது. எண்டிங்ல நான் முழு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா உங்களுக்கு கதை புரியும். படத்துக்கு ஒன்லைன் அப்படின்னு எதுவும் தேவையில்லை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா என்ன பண்ணிட்டீங்கல்ல, பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க செல்லுக்கு வரும். கூடவே அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு அதுல இப்போதைக்கு 2 ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்குமே நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. சோ வெயிட் பண்ணாம டக்குனு உங்களோட ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க. மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன். சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே நம்ம கதையோட ஹீரோவான ஜேம்ஸ் கார்ல படு வேகத்துல போயிட்டு இருக்கான். தம்பி ஒரு ஃபேமஸான ஓவிய கலைஞன், சொகுசு காரு, வாயில ஒரு தம்மு, ஜம்முன்னு பாட்டை கேட்டு லைஃபை என்ஜாய் பண்ணபடி போயிட்டு இருப்பான். அப்ப சடனா இவன் குடிச்சுக்கிட்டு இருந்த சிகரெட் இருக்கு இல்லையா, அது தடுமாறி இவனோட மடியில விழுந்துரும். ஐயோன்னு தட்டி விட்டுட்டு மறுபடியும் ரோட பார்க்கும்போது முன்னாடி ஒரு பெரிய ட்ரக். இது ஏன்ட்ரா இது அப்படிங்கிற மாதிரி கண்ணுல ஒரு மரண பயம். படார்னு பையன் வண்டியை லெஃப்ட்ல திருப்ப ட்ரக்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா யார ஒருத்தர் ஓரத்துல வச்சிருந்த 2-3 சூட்கேஸ் மேல காரை வச்சு லைட்டா இடிச்சிட்டான். சடனா வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு குடு குடுன்னு இறங்கி வரும்போது அந்த பெட்டிக்கு சொந்தக்காரியான நம்ம கதையோட ஹீரோயின் செதறி விழுந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு எதுவும் பண்ணல, தெரியாம நடந்துருச்சு, நான் உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கேன்னு இவன் திங்ஸ் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணுவான். அதே டைம்ல கரெக்டா பஸ்ஸும் வந்துருச்சு. மேடம் கவலைப்படாதீங்க, எல்லாம் ஓகே தான், இந்தாங்க பெட்டியை பிடிங்க. படார்னு லாக் பண்ண பெட்டி ஓபன் ஆகும். மன்னிச்சிருங்க, லாக் உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பஸ்ஸுக்கார பையன் வெயிட் பண்ற மைண்ட்லயே இல்ல. சரி போய் தொலைன்னு ஹீரோயினும் அனுப்பி வச்சிருவாங்க. எப்படி இருந்தாலும் நடந்த சம்பவத்துக்கு ஹீரோ தான் பொறுப்பு இல்ல. சோ ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நீங்க எங்க போறீங்க, எங்க இருந்து வரீங்கன்னு கேட்பான். உடனே அவளும் குறுக்க ஒரு பெரிய ஏரி இருக்கு, அதோட மறுபக்கத்துல சைலண்ட் ஹில் அப்படின்னு ஒரு ஊரை காட்டுவா. தோ அந்த சின்ன நகரத்துல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான வேலை, பக்கத்துல இருக்க இன்னொரு நகரத்துக்கு போயிட்டு இருந்தேன். இப்ப பஸ் வேற போயிடுச்சுல்ல, வேற வழியே கிடையாது. திரும்ப தோ இந்த காட்டு வழியில நடந்து மறுபடியும் என்னோட நகரத்துக்கு போயாகணும். அதுக்கப்புறம் 2 பேரும் தங்களோட பேரை சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிப்பாங்க. அதோட விடல, நடந்த தப்புக்கு நான் தானே காரணம். சோ நீங்க இந்த காட்டு வழி பாதையில போக வேணாம், வழியை மட்டும் சொல்லுங்க, நானே உங்களை உங்க வீட்ல டிராப் பண்றேன்னு இவன் லிஃப்ட் கொடுக்க சம்மதிக்கிறான். ஆரம்பத்துல யோசிச்சாலுமே ஜேம்ஸ் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதனாலயே சரின்னு இவளும் சம்மதிக்கிறா. ஆனா பாருங்க, இவங்க கார் ஏற போற அந்த நேரத்துல சடனா சூரியனை ஃபுல்லாவே கருமேகங்கள் சூழ ஆரம்பிக்குது. என்னடா இது வித்தியாசமா இருக்கேன்னு நம்ம ஹீரோ பையனுக்கு ஒரு ஷாக்கு. இந்த சம்பவங்களை நினைச்சு பார்த்து படார்னு ஹீரோ கனமுழிக்கிறான். பார்த்தா இதெல்லாம் வெறும் கனவு. இப்போதைக்கு ஒரு பார்ல உட்காந்து ஜம்முன்னு குடிச்சிட்டு இருக்கான். அதுவும் பையன் ஃபுல் போதை. அதே டைம்ல வெயிட்டர் பொண்ணு உள்ள போந்து, சார் உங்களுக்கு ஓவர் ஆயிடுச்சு, இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஆமா ஆமா எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு நல்லபடியா எழுந்தவன் தெரியாதனமா வெயிட்டர் கையில இருந்த பாட்டில்ஸ தட்டி விட்டான். மன்னிச்சிருங்க, நான் இதை வேணும்னு படலன்னு சொல்லுவான். ஆனா பார்ல இருக்க அந்த பவுன்சர் பயலுங்க சும்மா இல்லாம ஹீரோ போட்டு அடி அடி நடிச்சு தலையோட தட்டி கடைக்கு வெளியில தூக்கி போட்டானுங்க. எழுந்து பார்த்தா யாரோ இவனுக்கு கால் பண்றாங்க. அட்டன் பண்ணுவான். பேசுற லேடியோட பேரு வெரோனிகா. யோ ஜேம்ஸ், எங்கேயா இருக்க? சொல்லுங்க மேடம், நான் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கேன். இல்லையே, உன் குரலை பார்த்தா ஏதோ குடிச்ச மாதிரி இருக்கு, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ஆமா ஆமா லைட்டா குடிச்சேன். இந்த பாரு, நிலைமை கைமீறி போறதுக்குள்ள நீ முதல்ல நாளைக்கு வந்து என்ன பார்த்தாகணும். நாளைக்கு தானே மேடம், கண்டிப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு இவனும் நேரா வீட்டுக்கு வந்துட்டான். ஏற்கனவே இவன் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, சோ ரூம் ஃபுல்லா எக்கச்சக்கமான ஓவியங்களை வச்சிருப்பான். அதுலயும் நம்ம ஹீரோனோட ஓவியத்தை பாருங்க, அவனோட கைகள்ல ரத்த கரைகள் இருக்க மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கான். ஏன் எதுக்குங்கிறது தெளிவா தெரியல. சடனா ஹீரோயின் சம்பந்தப்பட்ட இல்லூஷன் தெரியுது. பயங்கரமா தலைவலிக்கவும் ஆரம்பிக்குது. அப்பதான் எதிர்ச்சியா ரூம்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன லெட்டரையே இவன் கவனிக்கிறான். என்னன்னு இவனும் படிச்சு பார்க்கும்போது, இந்த பாரு, உனக்கும் எனக்கும் இடையில எந்த சண்டை இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன இங்க விட்டுட்டு போயிருக்க கூடாது, தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி மேரி லெட்டர் எழுதி வச்சிருக்கா. அட இந்த டைம்ல இந்த லெட்டரை யார் இங்க கொண்டு வந்திருப்பாங்கன்னு அவசர அவசரமா இவனும் கதவை திறந்து வெளியில வருவான். ஆனா 10 மாடி கட்டடத்துல படிக்கட்டுல ஒரு பயல கூட காணோம். அப்படின்னா இந்த லெட்டர் எப்படி இங்க வந்துச்சுங்கிறதே ஒரு கேள்விக்குறி. எப்படி இருந்தாலும் ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல அளவு கடந்த காதல். சோ ஃபுல் போதையோட கார் எடுத்துக்கிட்டு நேரா நம்ம ஹீரோனை தேடி இங்க இருந்து கிளம்புறான். படத்தோட ஆரம்பத்துல ஹீரோயினை இவன் எங்க சந்திச்சானோ அதே இடத்துல வண்டி
வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டான். வெளியில பயங்கரமான மழை. சரி ஹீரோயின் போற ஊருக்கு வண்டியை திருப்பலான்னு பார்த்தா ரோட பிளாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. என்னடா இது வம்பா போச்சேன்னு நடந்து போலான்னு பார்த்தா இவன் கதவை திறந்து காலை கீழே வச்சா போதும் படார் படார்னு இடி மின்னல் வெட்ட ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல போதையாலேயே நம்மால நல்லா காருக்குள்ளேயே தூங்க ஆரம்பிக்கிறான். அப்ப ஒரு சில இல்யூஷன். இவன் ஹீரோயின் ஆரம்பத்துல பார்த்ததோட மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முத்த மலைய பொழிய ஆரம்பிச்சிருக்காங்க. பாஸ்ட் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு கண்ண முழிக்கும் போது காலையில விடிஞ்சு போச்சு. முதல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கழிவறைக்குள்ள வரான். அத பாருங்க, அந்த இடமே ஏதோ பல வருஷமா கைவிடப்பட்ட ஒரு பழைய கட்டடம் மாதிரி இருக்கு. முதல்ல கண்ணாடியில தன் முகத்தை பார்க்கக்கூடிய ஹீரோ கொஞ்சம் வித்தியாசமா ரியாக்ட் பண்றான். அதே டைம்ல ஹீரோயின் அனுப்பி வச்ச அந்த லெட்டரை பார்க்கும்போது மழை தண்ணீர் அதுல பட்டிருக்கும் போல. சோ எழுத்துக்கள் லைட்டா அழிஞ்சு போயிருக்கு. இவனுக்குள்ள வந்த எண்ணங்கள் என்னங்கிறது தெளிவா தெரியல. திபு திபுன்னு ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியில வந்தவன் ஹீரோயின் சொன்ன அந்த குறுக்கு வழி காட்டு பாதை இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துலதான் மங்களகரமா டைட்டில் போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சில மணி நேரங்களுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஒரு வழியா அந்த சைலண்ட் ஹில்லுக்கு பக்கத்துல வந்துட்டான். அப்ப பாருங்க, வானத்துல இருந்து இந்த எரிஞ்சு போனா அதுல இருந்து ஒரு தூசு வரும் பாத்தீங்களா, அது மாதிரி நிறைய கொட்டிட்டு இருக்கு. எங்க இருந்து இதெல்லாம் வருதுன்னு புரியாம சுத்தி முத்தி கவனிக்கும் போது அங்க ஒரு அடையாளம் தெரியாத லேடி ஒருத்தவங்க நிறைய மண் மூட்டைகளை ஒன் பை ஒன்னா எடுத்து பக்கத்துல இருக்க கரையோரமா அடிக்கிட்டு இருக்காங்க. எப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா, இது ரொம்ப வெயிட்டா இருக்கும். சரி என்ன இவனும் அதையெல்லாம் தூக்கிட்டு, ஆமா நீங்க யாரு, இவ்ளோ கல்லறைகள் யாரோடது? ஓ உனக்கு விஷயம் தெரியாதல்ல, கோடை காலத்துல சைலண்ட் ஹில்ல ஒரு மிகப்பெரிய நெருப்பு ஏற்பட்டுச்சு. அதுல நிறைய மக்கள் இறந்து போனாங்க இல்லையா, அவங்களோட தான். அப்படின்னா மீதி இருந்த மக்களுக்கு என்னாச்சு? ஒரு சிலர் நோய்வாய்ப்பட்டாங்க, இன்னும் ஒரு சில பேர் அந்த ஊரையை விட்டு கிளம்பிட்டாங்க. சரி அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னோட மனைவி மேரி, அவ இன்னும் அந்த சைலண்ட் ஹில்ல தான் இருக்கா. அவளை பார்க்க நான் போயாகணும். சோ எந்த பக்கம்னு வழி சொல்ல முடியுமா? அந்த அம்மா பயத்தோடயே முன்னாடி இருக்க பக்கமா திரும்புவாங்க. ஓ இதான் வழியா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பும் போது, இந்த பாரு உன்னால கண்டிப்பா நீ யார தேடி போறியோ அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. ஆனா உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியும். என்னோட பேரு ஏஞ்சலான்னு சொல்றா. கட் பண்ணா பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் பேச்சு வாக்கல, ஏண்டா என்ன பத்தி உனக்கு எல்லாம் தெரியும், என்ன பிடிச்சிருக்கு, எனக்காக என் ஊருக்கெல்லாம் வரேன்னு சொல்லிருக்க. ஆனா இப்ப வரைக்கும் என்னோட ஒரு பக்கம் தான் உனக்கு தெரியும், மறுபக்கத்தை நீ பார்த்ததே இல்லங்கிறான். அட என்னம்மா அதெல்லாம் ஒரு விஷயமா, கல்யாணத்துக்கு அப்புறம் பொறுமையா பாத்துக்கிறேங்கிறான். ஆஹா பையன் இம்புட்டு நல்லவனா இருக்கான்னு ஹீரோயின் படார்னு முத்தத்தை கொடுக்கும் போது சடனா இவ மூக்குல இருந்து ரத்த வலி ஆரம்பிக்குது. ஒருவேளை உனக்கு பிரஷர் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன், இரு நான் தொடச்சு விடுறேன்னு துணியை வச்சு தொடக்கிறான். அதுக்கப்புறம் ஏஞ்சலா சொன்ன வழியை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு வழியா பக்கத்துல இருக்க அந்த சைலண்ட் ஹில்லுக்கு வந்துட்டான். சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த நகரம் ஃபுல்லாவே வெறும் சாம்பல் மட்டும்தான் இருக்கு. ஒருத்தன் கூட இங்க உயிரோட இருக்க மாதிரி எந்த ஒரு அடையாளங்களும் தெரியல. ஒருவேளை தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோன்னு ஹீரோக்குள்ள நிறைய குழப்பம் உருவாகுது. இதுக்கிடையில தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு வித்தியாசமான ரேடியோ சத்தம் கேக்குது. அந்த சவுண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு சின்ன டனல் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள யாரோ ஒருத்தர் பெட்ஷீட்டை போட்டு படுத்திருக்காங்க. ஒரு பயத்தோடயே இவனும் அந்த உருவத்து மேல கைய வைக்கும் போது படாருன்னு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இந்த எமர்ஜென்சி அலாம் சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி. இப்ப அப்படியே மறுபடியும் முன்னாடி பார்க்கும்போது உட்காந்துட்டு இருந்தாலு படாருன்னு எழுந்து மூஞ்ச காட்டுவான். நல்லா சர்வ லட்சணமா இருப்பாங்க. ஒரு நிமிஷம் நம்மால பயந்தே போயிட்டான். அந்த ஆளு என்ன சொல்றான் பாருங்க, அவங்க திரும்ப வந்துட்டாங்க, நம்மளால இந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியாது, நிரந்தரமா இதான் நம்மளோட வீடா இருக்கும். ஆச்சா பூச்சான பேசிட்டு இருக்கான். அதே டைம்ல டாக்டர் அம்மா கிட்ட இருந்து கால் வருது. யோ அப்பாயின்மெண்ட் வாங்குனீங்கயா, என்ன வந்துட்டியா, எங்க இருக்க நீ முதல்ல? மேடம் நான் சைலண்ட் ஹில்ல இருக்கேன், மேரி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவ எழுதி வச்ச லெட்டரை பார்த்துட்டு தான் நான் இங்க வந்தேன். உடனே டாக்டர் அம்மாவும், இந்த பாரு மேரியும் கிடையாது பூரியும் கிடையாது, நீ முதல்ல வீட்டுக்கு வாயா, உங்ககிட்ட பேசியாகணும். இப்படி பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி இருக்க ஒரு சின்ன ஹோட்டல்ல மட்டும் லைட் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. டனல்ல இருக்க ஆள் வேற தத்தி தத்தி நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இருப்பான். இவங்கிட்ட இருக்க அந்த ரேடியோ இருக்கு இல்லையா, அது கரெக்டா கரன்னு சத்தம் போட ஆரம்பிக்குது. என்னன்னு புரியாம லைட்டா முன்னாடி பார்க்கும்போது ரெண்டு கைகள், கண்ணு, வாயின்னு எதுவுமே இல்லாம முழுன்னு ஒரு அமானுஷமான உருவம் அப்படியே முன்னாடி வந்து நிக்கும். கட் பண்ணா இது எதுவுமே தெரியாத ஹீரோ இவன் பார்த்த அந்த ஹோட்டலோட கதவை திறந்து உள்ள வரும்போது இதுக்கு முன்னாடி ஹீரோயின் லவ் பண்ணிருப்பால, அந்த டைம்ல இதே ஹோட்டலுக்கு வந்திருப்பான். அப்ப ஹீரோயினோட சொந்தக்காரங்களும், ஏப்பா நீ மேரிய நிஜமாவே காதலிக்கிறியா, ரொம்ப பெரிய விஷயம் தான், அவளுக்கு இந்த ஊருக்குள்ள நிறைய மரியாதை இருக்கு. அது ஏன் தெரியுமா, அவளோட அப்பா ஜோஷ்வா அவரு இந்த நகரத்துக்காக தன்னோட உயிரையே அர்ப்பணிச்சவரு, சொல்ல போனா அவரு தான் இந்த இடத்தையே உருவாக்குனாரு. அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப சடனா ஹீரோ பார்த்த அந்த வயசான ஆள் இருக்கார் இல்லையா, அவரு கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. வேக வேகமா இவன் பார்த்த அந்த டனல் கிட்ட ஓடி வந்து பார்க்கும்போது பாவங்க அந்த வயசான மனுஷனோட உடம்ப பாருங்க, ஏதோ ஆசிட்ல குளிச்ச மாதிரி சதையெல்லாம் ஒன் பை ஒன்னா வளைஞ்சு அப்படியே ஊத்திட்டு இருக்கு. அட கடவுளே, யார் அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு புரியாம பையன் அப்படியே பயந்தே போயிடுவான். அப்ப மறுபடியும் அந்த ஆள் கையில இருந்த ரேடியோ கர
கரன்னு சத்தம் போட ஆரம்பிக்குது. ஒரு பயத்தோடைய ஹீரோவும் முன்பக்க திசையில பாக்கும்போது மறுபடியும் அந்த அமானுஷ்யமான உருவம் அப்படியே ஹீரோ பக்கமா வருது. நினைச்சு பாருங்க, ஊருக்குள்ள ஒரு பயம் உங்களுக்கு துணையா இல்ல, ஆனா இந்த மாதிரி ஒரு உருவம் டப்புன்னு முன்னாடி வந்தா என்ன பண்ணுவீங்க? சேச்சா, எனக்கெல்லாம் பயமே கிடையாது, ஏன்னா எனக்கு மான் கராத்தே தெரியும்பா. சரி, போனது போகட்டும். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. என்னதான் சின்ன வயசுல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வந்திருந்தாலும் கூட எனக்கு விளையாட்டு அப்படின்னாவே அதிகபட்சம் 7 வரி கல் தான். அதாங்க 7 கல்ல வரிசையா அடிக்க வச்சு பந்த வச்சுலாம் அடிச்சு விளையாடுவோமே, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சின்ன வயசுல பிடிச்ச விளையாட்டு என்னங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க அப்படியே கதையை கண்டினியூ பண்ணலாம். இப்ப அந்த உருவத்தை பார்த்து பயந்து போன ஹீரோ ஒரு பயத்துல பக்கத்துல இருக்க ஒரு இரும்பு கம்பியை புடுங்கிட்டான். முதல்ல அந்த உருவம் நெஞ்சு பகுதியில இருந்து ஏதோ வித்தியாசமான ஒரு ஆசிட் மாதிரி நம்ம ஹீரோ பக்கமா துப்புது. நல்ல வேலை நம்மால ஓரளவுக்கு விலகிட்டான். இல்லன்னு வைங்க, இந்த பெரியவருக்கு ஏற்பட்ட கதி தான் நம்ம ஹீரோவுக்கும். தான் உயிரை காப்பாத்திக்கணுமேங்கிற பயத்துல கையில வச்சிருந்த இரும்பு கம்பி எடுத்து கரெக்டா அந்த மிருகத்தை பார்த்து அடிக்கும் போது வழியில அதுவும் பக்கத்துல இருக்க காரு கடியில பூந்துரும். அட, இவ்வளவு வேகமா இந்த மிருகம் எங்க போகுதுன்னு இவனும் குனிஞ்சு பாப்பான். அடியில ஒரு டிரைனேஜ் ஓபன் இருக்கு, அது வழியா அந்த மிருகம் அப்படியே எஸ்கேப் ஆயிடும். பாருங்க, அந்த உருவம் அங்க இருந்து போனதுமே ரேடியோல வந்த சவுண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. சோ ஹீரோவுக்கு இப்பதான் புரியுது, எப்பெல்லாம் அந்த மிருகம் பக்கத்துல வருதோ அப்பெல்லாம் அந்த ரேடியோல இருந்து சவுண்ட் கேட்கும். இதனாலேயே எதுக்கும் இருக்கட்டும்னு அந்த ரேடியோவை இவன் கையில எடுத்து வச்சுப்பான். அப்ப எதிர்பாராத நேரத்துல மறுபடியும் அந்த மிகப்பெரிய சைரனோட சத்தம் கேக்குது. அடுத்த நொடியே இவன் பார்த்த அந்த அமானுஷ்யமான உருவத்தை போல நூத்துக்கணக்கான உருவங்கள் எல்லா திசைகள்ல இருந்தும் நம்ம ஹீரோ பக்கமா பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கு. என்ன மாதிரியே இந்த ஹீரோவும் மான் கராத்தே தெரிஞ்ச ஆள் போலங்க. இவங்கிட்ட இருக்க செல்போன் டார்ச்சை வச்சுக்கிட்டு திபு திபுன்னு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஒட்டுமொத்த நகரமும் சாம்பலால கவர் ஆயிருக்கும்ல, ஆனா இப்ப பார்த்தா அந்த இடத்தோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. தன்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த மிருகங்களோட தாக்குதல்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்தவன் தெரியாதனமா ஒரு சின்னோண்டு ட்ரம் தடுக்கி கீழே விழுந்துட்டான். தமத்தோண்டு பொந்துக்குள்ள இருந்து ஆயிரக்கணக்கான எலிகள் திபு திபுன்னு இவன் மேல ஏறி ஓடிட்டு இருக்கு. அப்ப அதுல ஒரு எலிய தரைக்குள்ள இருந்து வெளியில வந்த ஒரு வித்தியாசமான பூச்சி அப்படியே கடிச்சு தின்னுட்டு இருக்கு. ஜேம்ஸையுமே ஒரு பூச்சி கடிக்க பாக்கும், ஆனா இவன் அதை அடிச்சு போட்டுருவான். அப்பதான் அதோட உருவத்தை பார்த்தா நல்லா சர்வ லட்சணமா இருக்குங்க. ஒரு பூச்சிக்கே நம்மால இவ்ளோ ரியாக்ஷன் கொடுக்குறான். அப்ப தரைக்குள்ள இருந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான பூச்சிகள் ஒன் பை ஒன்னா வெளியில வந்துட்டு இருக்கு. அப்புறம் என்ன, மறுபடியும் மான் கராத்தே தான். சரி, இந்த பூச்சிகள் நம்ம ஹீரோவை மட்டும் தான் அட்டாக் பண்ணுதான்னு கேட்டா கிடையாது. அந்த அமானுஷமான மிருகங்கள் இருந்துச்சு இல்லையா, அதுங்களையுமே கொத்து கொத்தா கடிச்சு தின்னுட்டு இருக்கு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஓட வழி இல்ல, எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பூச்சிகள் துரத்த ஆரம்பிக்குது. அப்படி இல்லைன்னா அந்த அமானுஷமான உருவங்கள் துரத்த ஆரம்பிக்குது. கடைசியில நம்மால உட்சைட் அபார்ட்மெண்ட்னு ஒரு பெரிய கட்டடத்தை கவனிக்கிறான். உள்ள வந்தவன் கண்ணாடி கதவுகளை லாக் பண்ணிட்டான். வெளியில இருக்க அந்த பூச்சிகள் உள்ள வராத மாதிரி குறுக்க ஒரு கட்டையவும் கொடுத்துட்டான். கடல் அலையெல்லாம் எப்படி இருக்கும், கண்ணா பின்னான்னு ஆடிட்டே இருக்கும்ல, அதே மாதிரியே அந்த பூச்சிகள் வெளியில இருந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. எப்பாடா ஒரு வழியா தப்பிச்சிட்டோன்னு நம்மால பெருமூச்சு விடும் போது ஜேம்ஸ் அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு ஹஸ்கி வாய்ஸ் கேக்குது. சொல்ல போனா அந்த வாய்ஸ் லைட்டா நம்ம மேரியோட வாய்ஸ் மாதிரி இருக்கு. இவன் என்னன்னு திரும்பி பாப்பான். அப்ப சுவர்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான உருவம் அப்படியே மறைஞ்சு போற மாதிரி தெரியுது. கட் பண்ணா பிளாஷ்பேக்ல ஹீரோயினா நம்ம ஹீரோ லவ் பண்ணதோட மட்டும் இல்லாம அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த நகரத்துக்குள்ளேயே வந்திருக்கான். சொல்ல போனா இவங்க 2 பேருமே குடியிருந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தான் நம்ம ஹீரோ வந்திருக்கான். இப்ப இல்லூஷன் கட் ஆனதுமே ஹீரோ பொறுமையா படிக்கட்டுகள்ல நடந்து போகும்போது ஒரு அறைக்குள்ள டிவி ஓடக்கூடிய விஷயத்த கவனிக்கிறான். 2017 2021 வருஷங்களை கணக்கு பண்ணி நிறைய கேசட்ஸ் இருக்கு. இவன் இந்த கேசட்லாம் என்னன்னு யோசிக்கும் போதே பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிக்குது. பயந்து போனவன் மறுபடியும் டாக்டருக்கு கால் பண்ணுவான். வெரோனிகா, என்னால முடியல, பயங்கரமா தலைவலிக்குது, ஒருவேளை அது எனக்கு பக்கத்துல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எலை நார பயல, உங்ககிட்ட என்னடா சொன்ன, மீட்டிங்க்கு வாடான்னு சொன்னா இல்லையா, பேசிட்டு இருக்கும் போதே உன் பாட்டு கட் பண்ணிட்டு போற. முதல்ல நீ எங்க இருக்க? சைலண்ட் ஹில்ல என்னோட மனைவி மேரிய தேடி வந்த. என்னால இங்க நடக்கிற சம்பவங்களை நிறுத்த முடியல, எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. ஜேம்ஸே, எனக்கு உன் நிலைமை புரியுது, நீ இப்ப ஓகே தானே? இவன் இல்லன்னு சொல்லக்கூடிய அதே டைம்ல இவன் போன் அப்படியே டக்குன்னு கட் ஆகுது. ஏன்னா இவன் போன்ல இருந்த சார்ஜ் ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. அட, இது என்னடா வம்பா போச்சேன்னு பையன் அங்க இருக்கக்கூடிய பால்கனிக்கு வரும்போது அப்படியே தலையோட மேல் பக்கத்துல இருக்க மாடியை பாத்தீங்கன்னா ஜன்னல்ல ஒரு வித்தியாசமான உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. யாரு என்னங்கறத தெளிவா காட்டல. அடுத்து டாக்டர் அம்மாவை காட்டுறாங்க. இந்த மாதிரி என் பேஷண்ட்ல ஒருத்தரான ஜேம்ஸ் ஏதோ பிரச்சனைல இருக்காருன்னு நினைக்கிறேன், நீங்க தான் ஒரு தேடி கொண்டு வரணும். லாஸ்டா பேசும்போது சைலண்ட் ஹில்ல இருக்கேன்னு என்கிட்ட சொன்னாரு. கட் பண்ணா மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. பையன் இப்ப மேல் பக்க மாடிக்கு வந்துட்டான். பொறுமையா கதவை திறந்து உள்ள வரும்போது நிறைய பட்டாம்பூச்சிகள் ஒரு மனுஷ வடிவத்துல இருக்க பொம்மை மேல அப்படியே உட்கார்ந்து இருக்கு. அதோட மேல் பகுதியில ஒரு துணி கூட போட்டிருக்கு. இந்த துணியை பார்த்ததுமே அட,
இது நம்ம ஹீரோயின் போட்டிருந்த துணியாச்சேன்னு ஹீரோ ரொம்ப எமோஷனலா அதை அப்படியே பாத்துட்டு இருக்கான். பின்னாடி இருந்து வேற ஒரு பயங்கரமான வெளிச்சம் தெரியுது. என்னன்னு செக் பண்ணும்போது ஹீரோயினோட அப்பாவான ஜோஷ்வா இருக்கார் இல்லையா, அவரோட சிலைய ஏதோ கடவுள் மாதிரி நம்ம ஹீரோயின் வீட்லயே வச்சு வணங்கிருப்பாங்க போல. அது சம்பந்தமான ஒரு போட்டோ இருக்கு. கட் பண்ண இல்யூஷன்ல வெளியில போன ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்கும் போது அங்க ஹீரோயினை காணோம். சடனா அங்க இருக்க அறைக்குள்ள இருந்து வித்தியாசமான முடகல் சத்தம் கேக்குது. ஒரு சந்தேகத்தோடைய ஹீரோவும் லைட்டா எட்டி பார்க்கும்போது இந்த சொந்தக்கார பயலுங்கன்னு ஒரு சில பேரை ஹீரோயின் இன்ட்ரோ பண்ணி வச்சாலையா, அந்த பயலுங்கள்ல ஒரு 20 பேரு ஹீரோயினை நடுவாந்திர உட்கார வச்சு ஏதோ ஒரு சில மந்திரங்களை உச்சரிச்சிட்டு இருக்கானுங்க. எல்லாம் சரியா போடுங்கிறானுங்க. அதுவே ஹீரோவை பார்த்ததும் போதும் ஒண்ணுலப்பா சும்மா பார்க்க தான் வந்தோன்னு போய் சொல்லிட்டு மொத்த பேரும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஏண்டி என்னடி இதெல்லாம்? அட ஃபேமிலிங்க, அவங்க சும்மா பார்க்க வந்தாங்க. எது 20 பேரும் ஒட்டுக்கா வந்தானுங்களா? இங்க பாரு, இது ஒண்ணும் முதல் டைம் கிடையாது. எனக்கு இந்த மாதிரி பண்ற விஷயங்கள் சுத்தமா பிடிக்கல. அழுதுகிட்டே ஹீரோயினும் என் அப்பா என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா இவங்க எல்லாரும் தான் என்ன பாத்துக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு அழ ஆரம்பிக்கும் போது ஹீரோவும் ஓரளவுக்கு அமைதியாகிறான். ஆனா இங்கதான் யதார்த்தமா ஹீரோயின் தான் அப்பாவை கடவுளா வணங்கிட்டு இருக்கா இல்லையா, அது சம்பந்தமான போட்டோக்களை ஹீரோ பாத்துட்டான். இந்த பாருங்க, பெத்தவங்க எப்பவுமே பசங்களுக்கு கடவுள் மாதிரி, அதனாலதான் அப்பாவோட போட்டோவை வச்சு வணங்குனேன்னு லைட்டா டாபிக்க மாத்திட்டு முத்தத்துக்குள்ள போயிட்டா. ஆனா ஹீரோவுக்கு இந்த இடத்துலயுமே ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். அதை வெளிப்படையா காட்டிக்கல. இப்ப மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. அங்க இருக்க டேபிளுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன மெடிக்கல் ஷீட் இருக்கு. அதுல ப்ரூக் வைன் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டலோட பேரும் இருக்கு. ஒருவேளை தன்னோட மனைவி இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு போலன்னு ஹீரோவே ஒரு ஜட்ஜ் பண்ணிப்பான். அப்ப நேரத்துக்குன்னு யாரோ ஒருத்தர் வாந்தி எடுக்கிற மாதிரியும் சத்தம் கேக்குது. திபு திபுன்னு பக்கத்துல இருக்க அறைக்கு வந்து பார்த்தா உள்ள ஒரு தாடிக்கார, யோ யாரியா நீ இங்க என்னையா பண்றன்னு கேட்டா, சில பல மாதங்களா நான் இங்கதான் மாட்டியிருக்கேன். ஆமா நீ யாரு? என்னோட பேரு ஜேம்ஸ், நான் என்னோட மனைவியை தேடி வந்தேன். ஓஹோ, நீயும் அப்ப என்ன மாதிரி தான், பரவாயில்லையே, எனக்கு கூட உடம்புல நிறைய இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, உனக்கு இன்னும் எதுவும் ஆகல. சரி இப்ப அடுத்து நீ என்ன பண்ண போற? பெருசா ஒண்ணும் இல்ல, என் மனைவி பக்கத்துல இருக்க ப்ரூக் வைன் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு நினைக்கிறேன், அங்க போனா நான் அவளை பார்க்க முடியும். யோ என்ன பேசிட்டு இருக்க நீ? இந்த பாரு, சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? எந்த பக்கம் திரும்பினாலும் ஆபத்துகள் மட்டும்தான் மிச்சமா இருக்கு. மூடிக்கிட்டு இங்கேயே உட்காரு. இதை தவிர உனக்கு பாதுகாப்பான இடம்னு எதுவும் கிடையாது. இங்க நீ பாக்குற விஷயங்கள் கூட எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கவே ஒரு சில நிமிஷங்கள் ஆகும். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஒரு குழந்தை அழக்கூடிய சத்தம் கேக்குது. யோ தாடி வாயா, அந்த குழந்தைய காப்பாத்துவோம். இதோ பாரு, எனக்கு அழுறது குழந்தை மாதிரி தெரியல, இங்கேயே உட்காரு. ஆனா ஹீரோ கேட்காம அந்த சவுண்ட ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது குறுக்க ஒரு பெரிய கேட் இருக்கு. அந்த கேட்டோட மறுபக்க சுவர்களை ஒட்டி ஒரு சின்ன பொந்து இருக்கு. அதுக்குள்ளதான் ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கா. ஏ செல்லம், உன்னோட பேர் என்னன்னு கேட்டா என் பேரு லாராங்கிறா. சரி சரி, நீ எங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, என் கூட வா, நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். இந்த கேட்ல ஒரு கேப் இருக்கு, கண்டிப்பா உன்னால அதுக்குள்ள கிராஸ் பண்ணி வர முடியும். சரின்னு லாராவும் லைட்டா வெளியில வருவா. அதே டைம்ல ஹீரோவோட கை அந்த கேட்டோட சின்ன ஹோல்ல பட்டதுமே மறுபடியும் சைரன் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஒரு பயங்கரமான உருமல் சத்தமும் கேக்குது. அம்புடுதான் குட்டி பொண்ணு பயந்து திரும்ப அதே இடத்துல போய் ஒளிஞ்சுப்பா. இதுக்கடையில ஹீரோவுக்கு வேற அந்த சைரன் சவுண்டால பயங்கரமான காது வலி. இந்த அடிக்காரன் வேற கடுப்பாயிட்டு, நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல நீ எதுவும் தப்பா பண்ணாதன்னு, பாத்தியா நீ அவனை எழுப்பி விட்ட, போச்சு இன்னைக்கு உனக்கும் எனக்கும் சங்குதான் சொல்லிட்டு ஹீரோ போட்டு உதன்னு உதச்சிட்டு அங்க இருந்து ஓடிய போயிட்டான். சரி இப்ப அந்த உருமல் சத்தம் எங்க இருந்து வந்துச்சுன்னு புரியாம கேட்டோட மறுபக்கத்துல பாக்கும்போது தலையில மிகப்பெரிய ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஷீல்ட மாட்டிக்கிட்டு கையில நல்லா 5 அடிக்கு ஒரு பெரிய வாளை தூக்கிட்டு பயங்கரமான ஒரு அரக்க ஒருத்தன் பக்கத்துல வந்துட்டு இருக்கான். ஹீரோ பிடிக்கலான்னு பாப்பான், நம்மால அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். அப்பவும் அந்த அரக்கன் சும்மா கிடையாது. குறுக்க இருந்த அந்த கேட்டையே தான் ஷீல்ட வச்சு ஒன் பை ஒன்னா முட்டி உடைக்க ஆரம்பிக்கிறான். சரி இங்கதான் இந்த பஞ்சாயத்துன்னு பார்த்தா ஓடி வந்த ஹீரோ வழியில கிங்கினி முங்கினின்னு ஒரு ஆளு படுத்திருக்க விஷயத்த கவனிக்கிறான். நீ யாருன்னு கேட்டதும் போதும் அந்த பெண்ணோட தலை அப்படியே லைட்டா திரும்ப ஆரம்பிக்குது. எக்ஸாக்டா அந்த உருவம் நம்ம ஹீரோயினோட உருவம் போலவே இருக்கு. மேரி, இது நீதானா? உனக்கு எதுவும் ஆகலையே? இத சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே கழுத்து மட்டும் அப்படியே டர்ன் பண்ணி தனியா கலண்டு அப்படியே ஹீரோ பக்கமா உருண்டு வந்து விழும். அது மட்டும் கிடையாதுங்க ஐயா, முண்டமா கிடைக்கிற உடம்புக்குள்ள இருந்து சிலந்தி மாதிரி டென்டக்கல்ஸ் உருவாகுது. இல்ல நீ மேரி கிடையாது, நான் ராங் அட்ரஸ்க்கு வந்துட்டேன்னு திபு திபுன்னு ஹீரோ பின்பக்கமா ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த சிலந்தி உருவம் உருண்டு வந்த தான் தலையை எடுத்து திரும்ப உடம்புல வச்சுக்கிட்டு ஹீரோவை துரத்த ஆரம்பிக்குது. அங்க இங்கன்னு ஓடி திரிஞ்ச ஹீரோ கடைசியில ஒரு அறைக்குள்ள வந்து லாக் ஆயிட்டான். தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. சோ கபோர்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பான். அப்ப அந்த சிலந்தி பூச்சி இருக்கு இல்லையா, அது பின்னாடியே துரத்தி வந்துட்டு ஹீரோ இருக்க இடத்த தேடிட்டு இருக்கு. இது நேரத்துக்குன்னு அந்த பட்டாகத்தி அரக்கன் வேற உள்ள வந்துட்டான். சிலந்தி அந்த அரக்கனை தான் அட்டாக் பண்ண பாக்கும். ஆனா அந்த அரக்கன் ரொம்ப அசால்ட்டாவே சிலந்தி அப்படியே டேபிள்ல போட்டுட்டு மாங்கு
மாங்கன்னு வயித்து மேலேயே குத்துறாங்க. அடிச்ச வேகத்துக்கு அந்த மிருகம் கக்கா மட்டும்தான் போல, மத்தபடி சோலி முடிச்சுங்க. சரி ஹீரோ எதுவும் பண்ணாம அங்க இருந்து கிளம்பிடுவான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. கபோர்டுக்குள்ள இருந்து லைட் வர விஷயத்த அந்த பைபிள்ல பாத்துட்டான். உள்ள நம்மால மரண பயத்துல இருக்கும்போது அரக்க அசால்ட்டா கதவை திறந்துகிட்டு கிட்ட வந்தவன் ஹீரோவை கொல்ல போறானோன்னு நினைக்கும் போது சடார்னு சொல்லி வச்ச மாதிரி மறுபடியும் அந்த எமர்ஜென்சி அலாமோட சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இந்த முறை நம்ம ஹீரோவுக்கு மட்டும் இல்ல, இந்த பட்டாக்கத்தி அரக்கனுக்கும் பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல ஹீரோ அதே இடத்துல மயங்கி போயிடுவான். மறுபடியும் கண்ண முழிச்சு பார்க்கும்போது இப்ப மறுபடியும் நகரம் ஃபுல்லாவே பழையபடிக்கு திரும்பிருச்சு. கூடவே வெளியில கத்தியோட முதல் சீன்ல காட்டுக்குள்ள பார்த்த அந்த ஏஞ்சலா இருக்கா இல்லையா, அவளும் இங்கதான் இருக்கா. ஆனா கையில கத்திய வச்சிருக்கா. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல, ஓகே தானே? அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. நீ தேடி வந்த பொண்ண அவளை உன்னால கண்டுபிடிக்க முடியாது, இந்த இடத்த விட்டு தப்பிக்கவும் முடியாது. ஏன்னா நானும் ஒன்ன மாதிரிதான் பல வருஷங்களா இந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கேன். என் கிட்ட கூட நீ வரக்கூடாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புன. கத்திய வச்சு அந்த புள்ள மிரட்டுறா. அதுக்கப்புறமா ஹீரோவும் வெளியில வரான். இவன் பார்த்த அந்த ப்ரூக்வைன் ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப வழியில அந்த குட்டி பொண்ணு லாராவை கவனிக்கிறான். ஏய், நீ எப்படி தப்பிச்சு வெளியில வந்த? அதெல்லாம் முக்கியமே கிடையாது, நான் பல வருஷங்களா இந்த இடத்துல மறைஞ்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு இதெல்லாம் சாதாரணம். அப்பதான் எதிர்ச்சியா இந்த குட்டி பொண்ணு கையில இருக்க பொம்மையை கவனிக்கிறா. ஆமா, இந்த பொம்மை உனக்கு யார் கொடுத்தா? அதுவா மேரி. ஓ, ஜோஸ்வாவோட பொண்ணு அந்த மேரியா? ஆமான்னு இவளு சொல்லுவா. ஆனா அந்த பொம்மை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, எங்க அதை என்கிட்ட காட்டு. முடியாது முடியாது. சரி அது கூட பரவாயில்ல, உனக்கு மேரி எங்க இருக்கான்னு தெரியுமான்னு கேட்டா சடனா யாரோ வரக்கூடிய சத்தம் கேக்குது. பயந்து போன லாரா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அவளை துரத்தனபடியே ஹீரோவும் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். எவ்வளவு ஃபாலோ பண்ணாலும் கூட இவனால லாராவை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பதிலா கிளார் அப்படின்னு இன்னொருத்திய கண்டுபிடிக்கிறான். பரவாயில்லையே, என்ன போல நீ ஒரு சாதாரண மனுஷன் தானா? ஆமா, இந்த இடத்தை விட்டு எப்படி வெளியில போகணும்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? இங்க பாருங்க, நான் வெளியில போக இங்க வரல, என்னோட மனைவியை தேடி வந்தேன். ப்ரூக்வைன் மருத்துவமனையில தான் இருக்கா, அவளை பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். சரி அப்படின்னா உன் பொண்டாடியை கூட்டிட்டு வாப்பா ஒன்னா போலான்னு இந்த கிளார் இப்ப ஹீரோ கூட ஜாயின் பண்ணிக்கிறா. லைட்டா நடந்து வந்ததும் போதும் ஹீரோ கிட்ட இருக்க அந்த ரேடியோல இருந்து சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. அப்படின்னா அந்த அமானுஷ உருவம் தான் பக்கத்துல வந்துருச்சு போலன்னு ரெண்டு பேரும் முன்கூட்டியே அங்க இருக்க காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. அதே டைம்ல ஹீரோவுக்கு ஒரு சின்ன இல்யூஷன், ஹீரோயினும் அவளோட சொந்தக்காரங்களும் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். சோ இவளுக்கே தெரியாம ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஒரு வித்தியாசமான சீக்ரெட் டனல்குள்ள வந்தவங்க ஹீரோயினை மையப்பகுதியில நிக்க வச்சு அவளோட உடம்புல ஏதோ ஒரு மருந்தை ஊத்தி விட்டு வித்தியாசமான ரிச்சுவலை பண்றாங்க. இந்த சடங்கோட முடிவுல நம்ம ஹீரோவின் உடம்பு ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் சொட்ட ஆரம்பிக்குது. அதை ஏதோ தீர்த்த மாதிரி இந்த சொந்தக்கார பையலுங்க பஞ்சாமிர்தம் நக்கிற மாதிரி வாயில போட்டு நக்கிட்டு இருக்கானுங்க. மேரி மேரின்னு ஹீரோ கத்திட்டு இருக்கான். இங்க கட் பண்ணா இப்ப இல்யூஷன் கட் ஆகக்கூடிய அதே டைம்ல நம்ம ஆளுங்க ரெண்டு பேருமே மருத்துவமனைக்கு வந்துட்டாங்க. இப்ப ஹீரோயினை எந்த வார்டுல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடி அலையும் போது மறுபடியும் எமர்ஜென்சி அலாமோட சத்தம் கேக்குது. கூடவே இந்த ஒட்டுமொத்த கட்டடமும் எரிஞ்சு போன ஒரு கட்டடமா உருமாறுது. வந்த வழியாவே நம்ம ஆளுங்க வெளியில போலான்னு பார்த்தா படிக்கட்டு ஃபுல்லா உடைஞ்சு போயிருக்கு. சரி வேற வழியா தான் தப்பிக்கணும்னு பாதுகாப்புக்காக ஒரு இரும்பு கம்பியை உடைச்சிட்டு ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாருங்க, ஒரு அறை ஃபுல்லாவே நிறைய நர்ஸோட சிலைகள் பேய் வடிவத்துல எசக்கு பசுக்கா திரும்பி நிக்குது. சரி இது வெறும் சிலைகள் தானேன்னு நம்ம ஆளுங்க யதார்த்தமா கடந்து போக நடப்பாங்க. ஆனா இங்க தான் ட்விஸ்ட். சடனா அந்த சிலைகளுக்கு உயிர் வருது. கையில வெப்பன் செவர வச்சிருக்கானுங்க. பித்து பிடிச்ச மாதிரி நம்ம ஹீரோவையும் கிளாரையும் துரத்த ஆரம்பிக்குதுங்க. எப்பா பேச்சு வாக்குல பேரை மாத்தி சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, ஒருத்தர் ரெண்டு பேர்னா கூட ஹீரோ சமாளிப்பான். ஆனா இத்தனை பேய்களை என்ன பண்றது? தப்பிச்சாகணும்னு நேரா அங்க இருக்க லிப்ட் கிட்ட ஓடி வந்தவங்க பட்டனை பிடிச்சு அழுத்துவாங்க. ஆனா லிப்ட் ஒர்க் ஆகல. தன்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த நர்ஸ் பேய்களோட தலையை அடிச்சு உடைக்கிறான். இருந்தாலும் அதுல எஸ்கேப் ஆன நர்ஸ் ஒண்ணு டக்குன்னு கிளாரோட வயித்துல கத்தி இறக்கிட்டா. உடனே அந்த பயபுள்ளையா அடிச்சு தம்சம் பண்ணிட்டு திரும்ப லிப்டுக்குள்ள வந்து பட்டன் அழுத்தினதும் போதும் வண்டி அப்படியே ஜோயிங்னு மேல போயிட்டு இருக்கு. கிளாருக்கு பயங்கரமான ரத்தப்போக்கு. மேல் மாடியில இருக்க ஒரு அறைக்கு தூக்கிட்டு வந்து அவளோட காயங்களுக்கு மருந்த போட்டு ஓரளவுக்கு டேப்பை வச்சு ஒட்டிட்டான். அப்பதான் கிளாரும் சொல்லுவா, இங்க பாரு, எனக்கு நீ ஒரு ப்ராமிஸ் பண்ண, ஒருவேளை நீ தேடி வந்த அந்த ஹீரோனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா எந்த ஒரு மறுப்பும் சொல்லாம நீ என் கூட திரும்ப வீட்டுக்கு வந்தாகணும், நாம ரெண்டு பேரும் இங்க இருந்து தப்பிச்சாகணும். அவன் பதிலே சொல்லலங்க. எப்பாடுபட்டாலும் நான் என் பொண்டாட்டிய கண்டுபிடிச்சே தீருவேன்னு நேரா வெளியில வரும்போது அங்க நம்ம குட்டி பொண்ணு லாரா நிக்கிறா. ஆமா, நீ எப்படி இங்க வந்தன்னு சந்தேகத்துல இவன் கேள்வி கேட்பான். அந்த புள்ளைய பாருங்க, இந்த இடம் ரொம்ப மோசமானதுன்னு தன் கையில வச்சிருக்க பொம்மையை எடுத்து காட்டும் போது ஆக்சுவலா அது ஒரு குழந்தை, சாதா குழந்தை கிடையாது, சைத்தான் கே பச்சா. அடி பாவி, அப்படின்னா பொம்மை பொம்மைன்னு இம்புட்டு நேரமா இதையா தூக்கிட்டு சுத்திட்டு இருந்த? ஆமா பாத்தீங்கல்ல, இவனும் என்ன மாதிரிதான் ரொம்ப தனியா கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அதான் நான் துணைக்க தூக்கிட்டு வந்துட்டேன். எப்படி இருந்தாலும் நீ மேரிய தனியா விட்டுருக்க கூடாது, அது மிகப்பெரிய தப்புன்னு அந்த லாரா பேசுனதும் போதும் நம்ம பயலுக்கு தலைவலிக்க ஆரம்பிக்குது. மேரத்தான் ஓட்டப்பந்தய மாதிரி லாரா அங்கிருந்து ஓட, அவளை துரத்தனபடி நம்மாளு பின்னாடி ஓட, கடைசியா ஹீரோ ஒரு அறைக்குள்ள வந்ததுமே ஒளிஞ்சிருந்த லாரா படார்னு வெளியில போயிட்டு ரூம் கதவை லாக் பண்ணிட்டா. அப்ப நேரத்துக்குன்னு அந்த இடத்துல ஒரு பெட் வேற பறக்க ஆரம்பிக்குது. எப்பா ஜேம்ஸ், நீ எதை கண்டுபிடிக்க நினைக்கிற? என் கூட வர ஆசைப்படுறியான்னு கேட்கும் போது அந்த பெட்ல போத்தி இருக்க
இருக்கக்கூடிய துணியெல்லாம் அப்படியே விலகுது. பொதுவா இந்த எகிப்திய மம்மிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உருவத்தோட 4 கைகளோட நம்ம மேரியோட உருவம் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வியப்போட ஹீரோ கேள்வி கேட்கும் போது அந்த உருவம் இவங்கிட்ட பேசவே இல்ல. நேரா பக்கத்துல வந்தவ அவனோட வாயை பொளந்து தன்னோட ஒரு கை அப்படியே வயித்துக்குள்ள விட்டாங்க. படார்னு கண்ண முழிச்சா இது எல்லாமே நம்ம ஹீரோ கண்ட கனவு. சொல்ல போனா நம்ம ஆளு ஒரு மருத்துவமனையில இருக்கான். இவனுக்கு நர்ஸ் ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா உள்ள வந்த டாக்டர் அம்மாவோ, ஏப்பா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உன்னோட மனைவி மேரி அவ உன்னை விட்டு போயிட்டா, அதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சொல்ல போனா உனக்கு உண்மை என்னங்கிறது நல்லா தெரியும், ஆனா நீ அதெல்லாம் மறந்துட்ட. இல்ல என் மனைவி என் கூட சண்டை போட்டுட்டு தான் கோச்சிட்டு போயிருக்கா, நான் அவளை கூட்டிட்டு வர முடியும். அப்படியா? நல்லா யோசிச்சு பாரு, நீயும் அவளும் எப்ப பிரிஞ்சீங்க? இல்ல எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. கட் பண்ணா இங்க ஒரு சின்ன இல்யூஷன். அதுல வெளியில போன ஹீரோயின் ரிச்சுவல்லாம் முடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வருவாங்க. உள்ள நம்மால இருட்டுக்குள்ள உட்காந்துருக்கான். நம்மமாச்சே லைட் கூட போடாம உட்காந்துருக்க. நான் உங்ககிட்ட எதுவும் பேசுறதா இல்ல, முதல்ல பெட்டி படுக்கையை பேக் பண்ண, நாம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். ஏன் என்னாச்சு? இன்னைக்கு நான் உன்னோட காஸ்டியூம்லயே ஒரு பொண்ணை பார்த்தேன், அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரகசிய சுரங்க பாதை வரைக்கும் வந்தேன். அங்க நடந்த ரிச்சுவல்ஸையும் நான் பார்த்தேன். பயந்து போன மேரியும், இல்ல இல்ல நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, அதெல்லாம் சும்மா ஒரு சடங்கு, என்ன பேசிட்டு இருக்க, அவங்க எல்லாம் மனுஷங்களா, உன்னோட ரத்தம் இதுக்காக அவங்களுக்கு தேவை. கடுப்பான மேரியும், இந்த பாரு இது எதுவுமே நான் உருவாக்கல, என்னோட அப்பா எனக்காக விட்டுட்டு போனத, அவருக்கு அப்புறம் நான் இந்த சுமைகளை தாங்கிதான் ஆகணும். நீ வான்னு சொன்னா என்னால எல்லாத்தையும் அப்படியெல்லாம் விட்டுட்டு வர முடியாத. ஓ அவ்வளவு ஆயிடுச்சல்ல, அப்படின்னா நீயே இங்க இரு, நான் இனிமே உன் கூட இருக்க மாட்டேன்னு பெட்டி படுக்கை எடுத்துக்கிட்டு அன்னைக்கு வெளியில வந்த ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினா பார்க்கவே இல்ல. இந்த பிளாஷ்பேக் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் குத்துகள் மாதிரி நிப்பான். மறுபடியும் டாக்டர் அம்மா வராங்க. நீ யதார்த்தமான உண்மையை ஏத்துக்கணும், உன் மனைவி இறந்துட்டா, அது ஏன் கூட உனக்கு தெரியும்னு திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லுவாங்க. நம்ம ஆளு சிரிச்சுக்கிட்டே, அப்ப பாருங்க ஜன்னலுக்கு வெளியில நம்ம ஹீரோயின் இன்னொருத்தன் கூட கைகோர்த்து நடந்து போற மாதிரி நம்ம ஆளுக்கு ஒரு இல்யூஷன் தெரியுது. அப்ப ஒரு பட்டாம்பூச்சி அங்க இருக்கக்கூடிய கண்ணாடியில வந்து உட்காரத, ஒண்ணு அப்படியே 100 1000 பூச்சிகளா உருமாறுத. ஏன் இப்ப ஹீரோ நிக்கக்கூடிய அந்த மருத்துவமனை கூட மறுபடியும் அந்த சைலண்ட் ஹில்ல பார்த்த அமானுஷமான கட்டடங்களா உருமாறுத. படார்னு கண்ண முழிக்கும் போது இப்ப மறுபடியும் நம்ம ஆளு சைலண்ட் ஹில்ல இருக்க மாதிரியும் அங்க நம்ம கிளார பாக்குற மாதிரியும் தெரியுது. என்னாச்சு உன் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சியான்னு கேட்டா இவன் இல்லங்கிறான். சரி நீயும் நானும் ப்ராமிஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி வா நாம இந்த இடத்தை விட்டு கிளம்பிடலாம், நான் உனக்காக துணையா இருப்பேன்னு அந்த புள்ள படார்னு இவனுக்கு முத்தம் கொடுக்குறா. ஆனா ஹீரோ அதையெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல. உயிரே போனாலும் பரவாயில்ல, என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சே தீருவேன்னு நேரா லிப்ட பிடிச்சு அடிமட்டத்துக்கு வருவான். கூடவே கிளாரோ வந்துட்டு இருக்கா. அப்ப பாருங்க ஹீரோயின் சம்பந்தப்பட்ட 100கணக்கான ஓவியங்கள் அந்த அறை ஃபுல்லாவே வைக்கப்பட்டிருக்கு. ஒன் பை ஒன்னா இவன் பாத்துக்கிட்டு போவான். பின்னாடியே கிளாரோ, இங்க பாரு எல்லாம் கைமீறி போயிடுச்சு, ஒழுங்கா சொல்றத கேளு, நீ இங்க இருந்து கிளம்பி ஆகணும். சடனா ஹீரோ என்ன யோசிச்சான்னு தெரியல. இந்த பாரு இது எதுவுமே உண்மை கிடையாது, எனக்கு தெரியும் நீயும் ஒரு பொய் தானே, எனக்கு வரக்கூடிய வெறும் கற்பனை உருவந்தான் நீ, இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லைன்னு இவன் காதை பொத்துனதும் போதும் பின்னாடி கிளாரும் கத்த ஆரம்பிக்கிறா. அந்த ஒட்டுமொத்த இடத்துல இருக்க லைட்ஸும் பிளிங்க் ஆகுது. என்னடான்னு பார்த்தா அந்த பட்டாக்கத்தி அரக இருக்கா இல்லையா, அவன் உள்ள வந்துட்டாங்க. கிளாரோட வயித்துல ஒரு ஏத்து சம்பவ இடத்துலயே அந்த புள்ளையோட கதையை முடிச்சுட்டான். கட் பண்ணா பிரசன்ட்ல நம்ம ஹீரோ தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டுல இருக்கான். ஃபுல் போதையோட தான் உருவத்தையே ஒரு சின்ன போர்டுல வரைஞ்சிட்டு கை ஃபுல்லா பெயிண்ட ஊத்திக்கிட்டு இப்ப நம்ம பார்த்த அந்த ஷீல்டு அரக்க இருக்கா இல்லையா, அவனை போலவே தலையில முக்கோண வடிவத்துல ஏதோ ஒரு சிம்பிள வரையறான். ஏன் எதுக்குங்கிறது தெளிவா தெரியல. திடீர்னு பார்த்தா இவன் பக்கத்துல இருக்க ஏரிக்கரை ஓரமா கண்ண முழிக்கிறான். நேரு திசையில ஒரு மிகப்பெரிய கட்டடம் இருக்கு. நேரா உள்ள வரும்போது அந்த ஒட்டுமொத்த இடமும் தீப்பிடிச்சு எரியுது. கூடவே குட்டி பொண்ணு லாராவும் இங்கதான் இருக்கா. அப்ப அந்த லாராவை பாருங்களேன், ஒரு வழியா நீ நிலைமையை எதிர்கொள்ள தயாராயிட்டல. நல்லா யோசிச்சு பாரு, மேரியோட உண்மையான பேர் என்ன, அவளை நீ எங்க புதைச்ச என்னன்னு பார்த்தா இங்க தாங்க கதையில சம ட்விஸ்ட். ஆக்சுவலா கல்லறையில மேரியோட பேரை வெறும் மேரின்னு மட்டும் எழுதல, அவளுக்கு முழு நேம் என்ன அப்படின்னா மேரி ஏஞ்சலா லாரா கிரேன் அப்படின்னு எழுதிருக்கு. ஆக்சுவலா அந்த கிரேனுங்கிற பேரை நான் கிளார்னு மாத்தி சொல்லிருப்பேன். இப்ப நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இவன் பார்த்த அந்த ஏஞ்சலா லாரா கிளார் இது எல்லாமே ஹீரோயினோட பேர்ல தான் இருக்கு. அப்படின்னா வந்த உருவங்களுமே எக்ஸாக்டா நம்ம ஹீரோயினோட சின்ன வயசு இளமை பருவத்தை சேர்ந்த உருவங்கள். இந்த குழந்தை லாரா உட்பட சடனா பார்த்தா காட்டுக்குள்ள பார்த்த அந்த ஏஞ்சலா அவ ஒரு பெட்ல உட்கார்ந்து இருக்க மாதிரியும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன காப்பாத்துன்னு சொல்லுவா. என்னாச்சுன்னு கேட்டா அந்த உருவம் என்ன பிடிச்சிட்டு இருக்கு, என்ன விடமாட்டேங்குதுங்க, வா நீயே இத பாருன்னு லைட்டா துணியை விளக்கும் போது 2 கைகள் ஏஞ்சலாவோட கால்களை பிடிச்சிருக்கு. பயப்படாத நான் உன்னை காப்பாத்துறேன்னு இவன் கைகளை கொடுப்பான். அடுத்த நொடியே பெட்டுக்கடியில இருந்து நிறைய கைகள் வெளியில வந்த ஏஞ்சலாவை உள்ள இழுகுது. ஏன் இதுல தெரியாதனமா ஹீரோவும் விழுந்துட்டான். எங்க இருக்கோன்னு புரியாம எழுந்து பார்க்கும் போது அந்த இடம் ஃபுல்லாவே ரத்த கரைகளா இருக்கு. முக்கியமா 3-4 பேரோட இறந்து போன உடல்கள் ஒண்ணு சேர்ந்து ஒரு அமானுஷமான அரக்க உடல் முன்னாடி வரும். அதுதான் சொல்ல போனா அந்த ஏஞ்சலாவையும் மொத்தமா விழுங்கி இருக்கும். ஆனா ஹீரோ அதை பார்த்து பயப்படவே இல்லை. ஏன்னா
அந்த உடல்களோட சேர்த்து நம்ம மேரியோட உருவமும் இருக்கும். துளி கூட யோசிக்காம மேரியோட தலையை பிடிச்சிட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லுவான். அடுத்த நொடியே அந்த தலை அப்படியே நெருப்பா மாறுது. முன்னாடி இருந்த எல்லாம் மறைஞ்சும் போகுது. சுத்தி ஃபுல்லா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல நம்ம மேரியோட உருவம் ஏன் கூட வாங்குற மாதிரி அங்க இருக்க மாடிப்படி ஏறி போயிட்டு இருக்கு. பின்னாடியே இவனும் ஏறி வந்து பார்க்கும்போது தான் இந்த இடத்துல ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஏதோ நோயால பாதிக்கப்பட்ட நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க படுத்த படுக்கையா இருந்திருக்காங்க. அடிக்கடி அந்த அம்மாவுக்கு மூக்குல இருந்து ரத்தம் ஊத்திட்டே இருந்திருக்கு. ஒரு லிமிட்டுக்கு மேல இதை தாங்க முடியாதவ, என்னால இதுக்கு மேலயும் முடியல, தயவு செஞ்சு உன் கையாலேயே என்ன கொன்று எனக்கு அதுதான் நிம்மதியான ஒரு மரணத்தை கொடுக்கும், அதுவும் உன்னோட கையில, எனக்கு அது பெரிய பாக்கியம். இல்ல நான் இதை பண்ண மாட்டேன்னு எவ்வளவு சொன்னாலும் கூட தன்னோட மனைவி கஷ்டப்படுற விஷயத்த பார்க்க முடியாம தன்னோட கைகளாலேயே ஒரு துணி எடுத்த அந்த பொண்ணோட மூக்குல வச்சு அழுத்தி அவளை அதே இடத்துல சாகடிச்சிருப்பான். அந்த ஒரு செகண்ட்ல ஒரு சின்ன பட்டாம்பூச்சி மாதிரி ஒண்ணு அங்க இருக்க சுவர்கள்ல வந்து உட்காரும். ஒருவேளை ஹீரோயின் தான் இந்த பட்டாம்பூச்சி உருவத்துல வந்திருக்கா போலன்னு இவனாவே ஒரு ஜட்ஜ் பண்ணிப்பான். இதை நினைச்சு பார்த்த அடுத்த நிமிஷமே ஹீரோ இப்ப அந்த மொட்டை மாடிக்கு வந்திருப்பான் இல்லையா, அங்கேயும் ஒரு பெட்டை கவனிக்கிறான். அதுக்கு மேல ஒரு துணி போத்தப்பட்ட உடம்பு இருக்கு. இப்ப சடனா அந்த கட்டிலே மேல பறந்து பெட்டு ஃபுல்லா ரத்தமா மாறுது. கூடவே சுவர்கள்ல பார்த்தா இல்லையா அந்த பட்டாம்பூச்சி, அதே மாதிரி லட்சக்கணக்கான பூச்சிகள் அந்த பெட்டை சுத்தி பறக்க ஆரம்பிக்குது. போத்தி இருந்த துணி பட்டாம்பூச்சியோட இறகுகள் போல நாலா கிளியுது. உள்ள ஏதோ மம்மிய போல ஹீரோயினோட உடம்பு ரொம்ப ரணக்கொடூரமா மாறி போயிருக்கு. கடைசியில என்கிட்ட வாங்குற மாதிரி நம்ம ஹீரோவை காத்துல மிதக்க வச்சபடி ஹீரோயின் பக்கத்துல வர வச்சு அவனை கட்டி பிடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. கூடவே சுத்தி இருந்த பட்டாம்பூச்சிகள் எல்லாம் அவங்கள ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு பயங்கரமா சுத்தும் போது ஹீரோயினோட இறந்து போன உடல் மட்டும் தான் கடைசியா அந்த இடத்துல இருக்கு. லாஸ்டா அந்த உடம்ப தூக்கிட்டு வந்து கார்ல வச்சவன் நான் உண்மையை ஏத்துக்கிறேன், இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு வண்டியை கொண்டு போய் நேரா அங்க இருக்க ஏரிக்கரைக்குள்ளேயே விட்டாங்க. தண்ணிக்குள்ளேயே ரெண்டு பேரோட வாழ்க்கையும் முடியற மாதிரி தெரியும். ஆனா திடீர்னு ஹீரோவோட கண்ணுக்கு ஒரு பிரகாசமான வெளிச்சம். என்னன்னு புரியாம லைட்டா ஸ்டேரிங்க திருப்பும் போது பார்த்தா இவன் மெயின் ரோட்ல இருக்க மாதிரி இருக்கு. அட இது முதல்ல ஹீரோயினை பார்த்த இடமாச்சு, நாம இப்படி இங்க வந்தோன்னு இவனுக்குள்ள ஒரு குழப்பம். திரும்பி பார்த்தா ஹீரோயினோட பெட்டியா ஸ்டார்டிங் சீன்ல தள்ளி விட்டுருப்பா இல்லையா, அதே சம்பவம் திரும்ப நடக்குது. வந்த பஸ்ஸையும் நம்ம ஹீரோயின் கிளம்ப சொல்லிடுவா, ஏன்னா இவளோட பெட்டி உடஞ்சு போயிருக்கும். பதிலுக்கு ஹீரோவும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை உங்க ஊர்ல டிராப் பண்றேங்கிறதுக்கு பதிலா நீங்க எங்க போறேன்னு சொல்லுங்க, நான் உங்களை அங்க டிராப் பண்றேன்னு ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு அங்க இருந்த ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. சரி, கண்டிப்பா படம் பார்த்து முடிக்கும் போது என்ன படம் இது, எதுவுமே எனக்கு புரியலையே அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய சந்தேகம் இருக்கும். அதுக்கான பதில நான் சொல்றேன். இந்த சைலண்ட் ஹில் அப்படின்னு ஒரு ஊரை பார்த்தோம் இல்லையா, அது ஒரு கற்பனை சம்பந்தப்பட்ட கதை. ஒருத்தர் வாழ்க்கையில எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ அதுக்கேத்த மாதிரி அந்த நகரத்துக்குள்ள போகும்போது அவங்களுக்கு அந்த நகரம் வழியை கொடுக்கும். இப்ப இது ஒரு பக்கத்துல இருக்கட்டும், நம்ம ஹீரோனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோயினை சந்திச்சதும் கல்யாணம் பண்ண வரைக்கும் உண்மையாவே ஹீரோயின் அந்த சைலண்ட் ஹில் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஆள் தான். ஆனா ஹீரோவை கல்யாணம் பண்ண கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த நகரத்துல ஏற்பட்ட தீ விபத்தால அங்கிருந்து நிறைய மக்கள் இறந்து போயிருப்பாங்க. சோ மீதி இருந்த மக்கள் நோய்வாய்ப்பட்டு போனதால அந்த நகரத்தை விட்டு மொத்தமா வெளியில போயிருப்பாங்க. அதனாலேயே அந்த நகரத்துக்குள்ள யார் போனாலும் சரி அவங்களோட எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களை அந்த நகரம் அப்படியே இல்யூஷனா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனா அந்த நகரத்துல ரிச்சுவல் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் சுத்த போய் என்ன சொல்ற அப்படின்னா அந்த ரத்தம் அந்த சீன்ஸ் எல்லாம் எதுக்கு வந்துச்சு, தெளிவா சொல்ல போனா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு உயிர்கொல்லி நோய் இருந்திருக்கும். அதோட பின்விளைவா தான் ரத்தங்கள் அடிக்கடி சுட்டி இருக்கும். அப்புறம் சம்பந்தமே இல்லாம அந்த நகரத்தை உருவாக்கினத ஹீரோயினோட அப்பா அவரு கொடுத்த பரிசுதான் எனக்கு இந்த ரத்தம் ஹீரோயின் சொல்லிருப்பாங்க இல்லையா, ஹீரோயினோட அப்பாவுக்குமே இதே மாதிரி ஒரு உயிர்கொல்லி நோய் இருந்திருக்கும். அவர்கிட்ட இருந்துதான் நம்ம ஹீரோயினுக்கும் அந்த நோய் வந்திருக்கும். அதனாலதான் அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஏன் சொல்ல போனா என்ன நீ கொன்றுன்னு சொல்லும் போது கூட நம்ம ஹீரோயினா ஹீரோ தான் கொன்றிருப்பான். ஆனா அந்த கில்ட்ல இருந்து இவனால வெளியில வந்திருக்கவே முடியாது. அந்த ஒரு காரணத்தாலதான் இவன் சைலண்ட் ஹில்லுக்குள்ள போற மாதிரியான ஒரு இல்யூஷன் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஹீரோனை தேடி. அப்படின்னா ஹீரோ பார்த்தா அந்த அமானுஷமான உருவங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனோட கில்ட் தான் அந்த மிருகங்களை அமானுஷமா காட்டியிருக்கு. ஹீரோயினுக்கு வந்த அந்த ரத்த நோய இவ ரிச்சுவலா நினைச்சுப்பான். ஆனா பாருங்க, அதுவே படத்தோட எண்டிங்ல வாழ்க்கையோட யதார்த்தம் என்னன்னு உண்மையை புரிஞ்சுக்கிட்டதால மட்டும்தான் எப்பவுமே நெகட்டிவா நடந்த ஹீரோவோட வாழ்க்கை சம்பவங்கள் கடைசி சீன்ல மட்டும் இவனுக்கு பிடிச்ச மாதிரியான ஹீரோயினை திரும்ப பார்த்திருப்பான். கூடவே சந்தோஷமா ஒரு முடிவெடுத்து திரும்ப அவ கூட இல்யூஷன்லயாச்சும் ஒன்னா வாழலாங்கிற மாதிரியான ஒரு டிசிஷனுக்கு வந்திருப்பான். இதுதான் இந்த படத்தோட ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன். ஒருவேளை கதை புரியலனா சொல்லுங்க, மறுபடியும் நான் கமெண்ட்ல கூட எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.